தக்கது. சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வென்றுள்ள தாவேக சார்பில் ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தேர்தலில் அதிக இடங்களில் தாவேக வென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஆளுநரிடம் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக சார்பில் தேர்தல் முடிவுகளில் தாவேகவுக்கு 108 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக அதிக தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் இறங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று தமிழகம் வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் கடிதம் ஒன்றை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றதற்கான சான்றை குறிப்பிட்டு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரம். பாலா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கான விவரங்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக வழங்கியிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு 2 வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தபால் பிரிவில், ஆளுநர் மாளிகையினுடைய தபால் பிரிவில் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் ஆளுநருடைய பார்வைக்கு செல்ல இருக்கிறது. அதற்கு பிறகு ஆளுநர் அதை பார்த்ததுக்கு பிறகு தாவேகாவுடைய நிர்வாகிகளை அழைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு சில கட்சிகளிடம் ஆதரவு கோருவதற்காக தாவேகா திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக 118 எண்ணிக்கை கொண்ட பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்காக திட்டமிட்டு வருவதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அதற்காக 2 வார கால அவகாசம் வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகி சபிபுல்லா உள்ளிட்டவர்கள் தபால் பிரிவில் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே 2 வார கால அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாலா, 108 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க 2 வார கால அவகாசம் கோரி தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தலில் அதிக இடங்களில் வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க 2 வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை எனும் பட்சத்தில் தற்போது தாவேக 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வென்றுள்ள தாவேக சார்பில் ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தேர்தலில் அதிக இடங்களில் தாவேக வென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஆளுநரிடம் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக சார்பில் தேர்தல் முடிவுகளில் தாவேகவுக்கு 108 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக அதிக தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் இறங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று தமிழகம் வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் கடிதம் ஒன்றை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றதற்கான சான்றை குறிப்பிட்டு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரம். பாலா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கான விவரங்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக வழங்கியிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு 2 வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
தபால் பிரிவில் ஆளுநர் மாளிகையினுடைய தபால் பிரிவில் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் ஆளுநருடைய பார்வைக்கு செல்ல இருக்கிறது. அதற்கு பிறகு ஆளுநர் அதை பார்த்ததுக்கு பிறகு தாவேகாவினுடைய நிர்வாகிகளை அழைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு சில கட்சிகளிடம் Angel One app is built for traders. Open free Demat account today. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. அவகாசம் வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகி சபிபுல்லா உள்ளிட்டவர்கள் தபால் பிரிவில் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே 2 வார கால அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாலா, 108 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க 2 வார கால அவகாசம் கோரி தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தலில் அதிக இடங்களில் வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க 2 வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை எனும் பட்சத்தில் தற்போது தாவேக 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வென்றுள்ள தாவேக சார்பில் ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தேர்தலில் அதிக இடங்களில் தாவேக வென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஆளுநரிடம் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக சார்பில் தேர்தல் முடிவுகளில் தாவேகவுக்கு 108 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக அதிக தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் இறங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று தமிழகம் வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் கடிதம் ஒன்றை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றதற்கான சான்றை குறிப்பிட்டு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரம். பாலா, தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கான விவரங்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக வழங்கியிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையாக, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 108 இடங்கள் கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு 2 வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தபால் பிரிவில் ஆளுநர் மாளிகையினுடைய தபால் பிரிவில் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் ஆளுநருடைய பார்வைக்கு செல்ல இருக்கிறது. அதற்கு பிறகு ஆளுநர் அதை பார்த்ததுக்கு பிறகு தாவேகாவினுடைய நிர்வாகிகளை அழைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு சில கட்சிகளிடம் ஆதரவு கோருவதற்காக தாவேகா திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக 118 எண்ணிக்கை கொண்ட பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்காக திட்டமிட்டு வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அதற்காக 2 வார கால அவகாசம் வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகி சபிபுல்லா உள்ளிட்டவர்கள் தபால் பிரிவில் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே 2 வார கால அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாலா, 108 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க 2 வார கால அவகாசம் கோரி தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தலில் அதிக இடங்களில் வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க 2 வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை எனும் பட்சத்தில் தற்போது தாவேக 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வென்றுள்ள தாவேக சார்பில் ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தேர்தலில் அதிக இடங்களில் தாவேக வென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஆளுநரிடம் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக சார்பில் தேர்தல் முடிவுகளில் தாவேகவுக்கு 108 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக அதிக தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் இறங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று தமிழகம் வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் கடிதம் ஒன்றை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றதற்கான சான்றை குறிப்பிட்டு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரம். பாலா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கான விவரங்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக வழங்கியிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு 2 வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தபால் பிரிவில், ஆளுநர் மாளிகையினுடைய தபால் பிரிவில் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் ஆளுநருடைய பார்வைக்கு செல்ல இருக்கிறது. அதற்கு பிறகு ஆளுநர் அதை பார்த்ததுக்கு பிறகு தாவேகாவுடைய நிர்வாகிகளை அழைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு சில கட்சிகளிடம் ஆதரவு கோருவதற்காக தாவேகா திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக 118 எண்ணிக்கை கொண்ட பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்காக திட்டமிட்டு வருவதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அதற்காக 2 வார கால அவகாசம் வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகி சபிபுல்லா உள்ளிட்டவர்கள் தபால் பிரிவில் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே 2 வார கால அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாலா, 108 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க 2 வார கால அவகாசம் கோரி தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தலில் அதிக இடங்களில் வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் ஈடுபட்டிருக்கிறது. ஆட்சி அமைக்க 2 வார காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை எனும் பட்சத்தில் தற்போது தாவேக 108 தொகுதிகளில் மட்டுமே வென்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வென்றுள்ள தாவேக சார்பில் ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தேர்தலில் அதிக இடங்களில் தாவேக வென்றிருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஆளுநரிடம் கடிதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக சார்பில் தேர்தல் முடிவுகளில் தாவேகவுக்கு 108 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக அதிக தொகுதிகளை வென்றிருக்கக்கூடிய தாவேக ஆட்சி அமைக்கும் முனைப்பில் இறங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று தமிழகம் வருவதாக கூறப்படும் நிலையில் தற்போது தாவேக பொதுச் செயலர் ஆனந்த் கடிதம் ஒன்றை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றதற்கான சான்றை குறிப்பிட்டு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரம். பாலா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கான விவரங்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக வழங்கியிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையாக, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு 108 இடங்கள் கிடைத்திருக்கிறது. எனவே ஒரு 2 வாரம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தபால் பிரிவில், ஆளுநர் மாளிகையினுடைய தபால் பிரிவில் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் ஆளுநருடைய பார்வைக்கு செல்ல இருக்கிறது. அதற்கு பிறகு ஆளுநர் அதை பார்த்ததுக்கு பிறகு
தாவேகாவுடைய நிர்வாகிகளை அழைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு சில கட்சிகளிடம் ஆதரவு கோருவதற்காக தாவேகா திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் மூலமாக 118 எண்ணிக்கை கொண்ட பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்காக திட்டமிட்டு வருவதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அதற்காக 2 வார கால அவகாசம் வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் மாநில நிர்வாகி சபிபுல்லா உள்ளிட்டவர்கள் தபால் பிரிவில் ஆளுநர் மாளிகையில் நேரடியாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே 2 வார கால அவகாசம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாலா, 108 தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைக்க 2 வார கால அவகாசம் கோரி தாவேக சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.